சென்றிருந்தேன். அங்கு துரியோதனன் இல்லை. அவன் மனைவி பாதி இருந்தாள். துரியோதனன் எங்கே என்று சொல்கிறேன். காட்டுக்கு வேட்டையாட சென்றிருக்கிறார். வந்த பிறகு நான் வந்து சென்றதாக சொல்லி நம்பினேன். அம்மா, நான் துரியோதனுக்கு மட்டும் நண்பன் அல்ல, அந்த குடும்ப நண்பராக பழகி இருந்தேன். அந்த உரிமையில் துரியோதன மனைவி பானு, என்னங்க அவர் இருந்தாதான் நீங்க இருக்கணுமா? அவர் வருகிற நேரம் ஆயிட்டது. அமரங்கள் ஒரு ஆட்டம் சூதாட்டம் சொக்கட்டான் ஆடுவோம், அதற்குள் அவர் வந்து விடுவார் என்று குடும்ப நண்பன் என்ற உரிமையிலே என்னை சூதாட்டத்திற்கு அழைத்தாள். நானும் அமர்ந்தேன். துரியோதன மனைவி வெளிக்கோபுரத்தை பார்த்தவாறும் நான் உட்கோபுரத்தை பார்த்தவாறும் அமர்ந்தோம். முதல் ஆட்டத்திலே பானுமதி வெற்றி பெற்று விட்டாள். ஒரு பெண்ணிடத்திலே தோல்வி பெற்று விட்டோமே. இரண்டாவது ஆட்டத்திலே எப்படியாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆட்ட ஆர்வத்தில் நான் ஆடிக்கொண்டிருந்தேன். துரியோதனன் உள்ளே நுழைந்திருக்கிறார். கணவன் வருகிற பொழுது மனைவி அமர்ந்திருப்பது மரியாதை இல்லை என்று மரியாதை நிமித்தமாக பானுமதி எழுந்திருக்கிறாள். பின்பக்கமா வருகிற துரியோதனனை நான் பார்க்காமல் ஏன் எழுந்திருக்கிறார்? இரண்டாவது ஆட்டத்திலே நான் தோல்வி பெறுவேன் என்று என்னை அலட்சியப்படுத்துகிறாயா? இல்லை இல்லை, இந்த ஆட்டத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன். உட்காருவாய் என்ற ஆட்ட ஆர்வத்திலே அவள் மேலாடை பிடித்து நான் இழுத்து விட்டேன். அம்மா, அவள் மகாராணி அல்லவா? அவள் மேலே முத்து ஆரங்கள் எல்லாம் என் கைப்பற்றி அதுபற்றி சிதறிவிட்டது. சிதறிய முத்துக்களை பார்த்து எனக்கு இரண்டு திருவடி தெரிந்தது. சொந்தக்காரன் யார் என்று பார்த்தேன். அம்மா, கிருஷ்ணாதிபதி துரியோதனன் இருக்கிறான். உடம்பெல்லாம் எனக்கு நடுக்கப்பட்டு விட்டது. துரியோதனன் எங்கே தவறாக நினைப்பானோ? நான் எண்ணத்திலும் ஆடையை தொடவில்லை. குப்பையிலே கிடந்த இவனை கோவரை கலந்தமாக உலகத்துக்கு காட்டினேன். இவன் என் மனைவி மேலாடை பிடித்தால் இவனை கொண்டு போய் தொட்ட கரத்தை வெட்டி வீசுங்கள் என்று சொல்லுவானோ, தலையை வெட்ட சொல்லுவானோ, அழைக்க சொல்லுவானோ என்று நான் பயந்தே நடுங்கி வியந்திருக்கிறோம். என் அருமை சகோதரன் உத்தமன் துரியோதனன் என்ன சொன்னான் தெரியுமா? தாயி பாரு, ஏன் எழுந்துட்டேன்? அண்ணா கர்ணா, ஆட்டத்தை தொடங்குங்கள். அல்லது கோர்த்து கொடுக்கட்டுமா என்று காட்டார். அம்மா, ஆட்டம் தொடர்ந்து ஆடுவதற்காக அவன் எடுத்தால் போதுமா என்று காட்டார். கோர்த்தை காட்டட்டுமா என்று ஏன் காட்டார் தெரியுமா? மனைவியை பற்றியும் தெரியும், என்னை பற்றியும் துரியோதனுக்கு தெரியும், சந்தேகமில்லை. ஆனால் துரியோதனன் சந்தேகித்ததாக நான் எண்ணினே. என் மனதில் இருக்கிற சந்தேகத்தை போக்குவதற்காக அருமை சகோதரா கர்ணா, கிருஷ்ணனால் வளர்க்கப்பட்டவள் இந்த பானுமதி, பலராமர் மகள். என்னுடைய மனைவியை பற்றி எனக்கு தெரியும், உன்னுடைய உயர்ந்த நட்பு எனக்கு தெரியும். இது தற்செயலாக நடந்துவிட்டது என்பதை நான் அறிவேன். எனக்கு சந்தேகம் இல்லை. சந்தேகம் இருந்தால் கோபம் வரும், கோபம் வந்தால் ஆத்திரம் வரும். ஆத்திரத்திலே உடம்பு பதட்டம் ஏற்படும். பதட்டத்திலே முத்துக்களை நூலிலே கோர்க்க முடியாது. பதட்டத்திலே கோபத்திலே சந்தேகமில்லை என்பதை நான் நூலிலே முத்துக்களை கோர்த்து காட்டவா? எடுத்து கொடுத்தால் போதுமா என்று காட்டாரே. மனைவியுடைய மேலாடை பிடித்து இழுத்த பொழுது கூட சந்தேகிக்காதே. அந்த நல்ல உத்தமன் ஆபத்து காலத்தில் இருக்கிற பொழுது அவனை அப்போ என்று விட்டு நான் அருமை சகோதரர்கள் பாண்டபட்சம் வந்து சேர்ந்தார். அவன் பக்கமே இருந்து அவனுக்கே நான் செஞ்சோட்டுடன் கழிப்பதுதான் தாயே எனக்கு கடமை. அரச பலரை அழித்த காலத்திலே என் உடம்பிலே உயிர் இருக்கின்ற வகையிலே கடைசி சொட்டு ரத்தம் வெளிக்கின்ற வரையிலே துரியோதனன் என்று சொல்லி உயிருக்கு ஆபத்து என்றால் என் உயிர் முன்னே சத்தியம் விட்டேன் தாய். இந்த உடம்பை துரியனுடையது, மன்னித்து விடுங்கள். அது தவிர வேறு இது மட்டுமானாலும் நீங்கள் கேளுங்கள். மகனே, வேறு என்னடா எனக்கு வாட்டம் நீ வந்திருந்தால் நான் மகிழ்ந்திருப்பேன். மகனே, 2 வரங்களையாவது கொடுக்கறனா? என்ன தாயே 2 வரங்கள்? நீ வளர்க்கிற நாகக்கண்ணே, ஒரு கணக்கு மேல் மறுகணை விடாதரா மகனே. இல்லை தாய், நாகாசுரத்து அர்ஜுனன் மேல் மறுகணை விட மாட்டேன். இன்னொரு வரம், மற்ற 4 பேர் உனக்கு விரோதி இல்லை. தருமனை, பீமனை, நகுலனை, சகாதேவனை அழிக்க மாட்டேன் என்று ஒரு வரம் கொடுக்கிறேன். சரி தாய், மற்ற 4 பேரையும் அழிக்கவில்லை என்று 2 வரங்களையும் கண்ணன் கொடுக்கிறார். குந்தி தேவி அழைத்து பார்த்து தோல்வி அடைந்தார்கள், வரம் பெற்று விட்டார்கள்.
அந்த வேலை முடிந்தது. வருகிறேன் மகனே என்று புறப்படுகிறார்கள். அம்மா 50 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு ஒரு மகனை பார்த்து அழைத்தீர்கள். வர மறுத்தவுடனே 2 வரங்களை கேட்டீர்கள். வந்த வேலை முடிந்தவுடனே புறப்பட்டு விட்டீர்களே தாயே. மகனே, உனக்கு ஏதாவது வேண்டுமாடா என்று என்னை கேட்க தோன்றவில்லையா உங்களுக்கு? மகனே, மகனே, உலகத்துக்கு வாரி வழங்குகிறாய் வள்ளலாக உனக்கு நான் எங்கடா தரப்போகிறேன்? இல்லை தாய், இல்லை. நீங்கள் சொல்வது உண்மை. உலகத்திற்கு நான் வாரி வழங்கினாலும் வாங்குகிற அத்தனை பேரும் வள்ளல் வள்ளல் நீரோடி வாழி என்று பாராட்டி பேசினார். வாங்கவிலே இருக்கிற சந்தோஷத்தையும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆர்வம் உண்டு தாய். கொடுத்து கொடுத்து சந்தோஷத்தை அடைந்தவன். யாரென்றால் வாங்கி பார்க்கலாம் என்று காட்டால் நீங்கள் கேள்வி செய்கிறீர்களா? நீங்களே வள்ளல் கொடுப்பவர், உங்களுக்கு நாங்கள் கொடுப்பதா என்று ஓடிவிடுகிறார்கள். தாயார் இருக்கிற உங்களிடத்திலாவது நான் வாங்கி பார்க்கலாம் என்று பார்த்தேனே. மகளே, கருணா கேளுடா மகளே, என்னிடத்திலே உனக்கு என்னடா வேண்டும் மகளே? பற்ற பின்னமை கட்டதாயிலை கரண் குவித்தே கருவனம் எனக்கு 2 குட உலகின் கலாபரங்களிக்கலாம் தாயே. மகனும் வாய்மையும் உரத்திலே